பொத்தி பொத்தி வளர்த்து போடுங்க. சரி மேக்கப் பண்றவங்களுக்கு வந்து சேர்லாம் இருக்குமே சார் இல்லையா? பண்றவங்களுக்கு இருக்குண்ணா. ஐயோ மோசம் பண்ணி வச்சுட்டா அம்மா கண்ணு. நான் ஒழுங்காதான் பண்ணி வச்சேன். கண்ணை தாரனாலும் இவருங்க ஆர்வம் குழந்தை கண்ணை தந்துட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அம்மாவுக்கு வந்து மேக்கப் போட்டு வீடியோ எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அம்மாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேக்கப் போட போகிறேன். அதனால தான் அம்மாவுக்கு வந்து தலைக்கும் நான் சீ விடுவேன், நீங்கள் சீவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறேன். ஆமா, நான் எப்பவுமே நார்மலாக நம்ம வீட்டில் தலை சீவிடுவேன். நம்ம லைட்டு எண்ணெய் தடவிந்தேன். நான் நார்மலாக வீட்டில் தலை சீவிடலாம்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிட்டு நான் தலை என்ன தரேன். அம்மா நீ தலையெல்லாம் சீவ தெரியல, நானே சீவுறேன், உனக்கு மேக்கப் இன்னைக்கு நான் அந்த மாதிரி பண்ணி விடுன்னு சொல்லிட்டு. என்னம்மா என்னைக்கு அது எனக்கு மேக்கப் இல்லம்மா நான் வாங்கி வந்து டீன்ஸ் நான் கொஞ்சம் நாங்க ஒரு நாள் மேக்கப் பண்ணி பார்த்தா நல்லா இருக்க சொன்னாங்க. சில பேர் உனக்கு மேக்கப்பே பண்ண தெரியல வேற சொல்லியிருந்தாங்க. சரி அதுவும் ஒரு சந்தோஷமா தான் இருந்தது. நான் உனக்கு பண்ணி பாரு, உன் பேசுக்கு எப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லியிருந்தா. சரி வாமா சொல்லி நாங்களாச்சும் வந்து இந்த எங்களுக்கு வந்து தண்ணி ஊத்துனாங்க இல்லையா, அதுக்கு வந்து நாங்க மேக்கப் வந்து பண்ணிருக்கோம். அக்காவும் சரி மஞ்சள் தண்ணிக்கு அப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து அக்கா வந்து மேக்கப் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கோம். ஆனால் அம்மா மேக்கப் பண்ணி நாங்கள் பார்த்துல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தப்பா அவங்க மேக்கப் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. நான் எப்பயுமே நார்மலாக தான் தலை சீவரவனுக்கு பூ வந்தா பூ வச்சு புடவை கட்டி சரியா போச்சு. அதான் ஃப்ரெண்டுக்கு பூ இருந்தாலும் பூ வச்சுன்னு சரியா போச்சு. வேற எந்த ஒரு மேக்கப்பும் எக்ஸ்ட்ராலாம் போட மாட்டாங்க. அதனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்றதும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் கூட அம்மாவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்க போட்டு பார்க்கலாம். ஜேஷ்டி வர என்ன பாப்பா அதுக்கு முன்னே தலை சீவி வந்து சைனீஸ் கொண்ட போட்டுக்கிறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு தலை குளிச்சேன். தலை குளிச்சோடனே முடி வந்து ஒரு மாதிரியா இருந்தது. அதனால காலைங்காட்டியுமே ஏஞ்சோடனே எண்ணெய் தடவி வந்து எப்பயுமே நார்மலா போடுற ஹேர் ஸ்டைல் இல்லாம இப்போ மாத்தி போட்டிருக்கேன். காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லிட்டு. இதான் ஒன்று சைனீஸ் கொண்டியா? மேல ஒரு பேண்டு கீழே ஒரு லப்பர். இங்க வந்து அம்மா ஏன் ஃப்ரீயா உட்கார வச்சுக்கிறேன்? மேக்கப் போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஃப்ரீயா வந்து உட்கார வச்சுக்கிறேன். அந்த மேக்கப் எனக்கு பிடிச்சிக்கிறா இல்ல சப்ஸ்கிரைபர்லாம் அம்மாவுக்கு மேக்கப் பண்ண சொன்னாங்க, அவங்களுக்கு பிடிச்சதான்னு பாக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிடிக்கிற மாதிரி இருந்து போடுறேன். என் மூஞ்சிக்கு வந்து நான் சொந்தை படிச்ச மாதிரி அம்மா மூஞ்சிக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சிம்பிளா போட்டாலும் அழகா பண்ணி காட்டுறேன். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தலை சீவி. எஸ் அம்மா வேற எண்ணெய் தரேன். அம்மா வந்து தலை குளிச்சிருந்தா வந்து நல்லா இருந்திருக்கும் முடி போடுறதுக்கு. அம்மா வந்து தலை குளிச்சுட்டு வந்து எண்ணெய் தடவிட்டாங்க. நான் சொல்லவே இல்லை. எண்ணெய் தடவி அம்மா எண்ணெய் தடவி முடிச்சிட்டு பிறகு அம்மா எண்ணெய் தடவை சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி அது கொஞ்சம் தான் எண்ணெய் வந்து தடவிடுறேன். சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு வந்து நான் வந்து மாலை செடி வந்து சீவி விட்டேன். எனக்கு அதெல்லாம் வேணாமா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவுத்துட்டாங்க. கடைசியில் நீங்கள் சீவர தலையில வந்து கோணம் வச்சு எடுத்து சீவுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால வந்து கோணம் லைட்டா அடிச்சு வைக்கிறேன். இதுதான் வந்து என்னோட ஹேர் ஸ்டைல். அம்மாவே போட்ட ஹேர் ஸ்டைல் நான் போட்டுவிட்டு வேணான்ட்டாங்க. ஏன்னா எண்ணெய் தடவினால சுருக்கி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து வரவே இல்லை. அதனால அது போடவே இல்லை. நார்மல் சடை தான். நல்லா மேக்கப் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். இந்த சடைக்கு ஏத்த மாதிரி மேக்கப் பண்றேன். சரிம்மா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வச்சிருந்த போட்டி வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பவுடர் வந்து அம்மா வந்து போட்டுக்கலாம். அம்மா ஹேர் ஸ்டைல் இருக்காது நார்மலாதான் கோணம் வச்சிருக்கேன். ஏன்னா நீ இப்ப அம்மா கொஞ்ச நேரத்துல கொடுமை வந்துதான் பண்ணான்னு அதோட மேக்கப் பார்த்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ரினியூல் சொல்லணும். நான் வந்து அழகா ரிவ்யூவா நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பண்ணுறேன் பொத்தி பொத்தி வளர்த்து போடுங்க. சரி மேக்கப் பண்றவங்களுக்கு வந்து சேர்லாம் இருக்குமே சார் இல்லையா? பண்றவங்களுக்கு இருக்குண்ணா. ஆமா, கஸ்டமரை உட்கார வச்சு பண்ணுவாங்கல்ல. அதுக்கு நீங்க காசு பண்ண பரவாயில்லையா? வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போறோம். ஏற்கனவே வந்து கருப்பான மூஞ்சி, பத்தத்துக்கு இது ரெண்டு போட்டு இன்னும் ரெண்டு கருப்பாக போறோம். அப்படிலாம் கிடையாது. கருப்பா இருக்கிறோம் வெள்ளையா இருக்கலாம் ஐலைனர் கிடையவே கிடையாது. நம்ம கண்ணு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது தான். அது கண்ணு இருக்குது அப்படின்றத காட்டுறது தான். கண்ணு இருக்குது மூஞ்சி கண்டுபிடி நல்லா இல்லையா? உனக்கு புடவை தலை பழுது, புடவை தலை பழுது, மூஞ்சில கண்ணு மட்டும் பெருசா இருக்குது. முட்டை கண்ணி. கண்ணை பொசுன்னு தொந்தராது அம்மா, பொறுமையா தோற. ஐயோ மோசம் பண்ணி வச்சுட்டா அம்மா கண்ணு. நான் ஒழுங்காதான் பண்ணி வச்சேன். கண்ணை தாரனாலும் இவருங்க ஆர்வம்
கொள்ளாதவங்களை கண்ணை திறந்துட்டாங்க. கண்ணு மூடிவே இருக்க ஒரு மாதிரி இருந்தா பட்டன் தேர்ந்துட்டேன். எது என்ன வச்சு மேக்கப் போட்ட மாதிரிதான். எது என்ன வச்சு ஜோக்கர் வேலாம் பண்றான்னு மட்டும் தெரிஞ்சானு. கண்ணை முடியும்போது எப்படி மறந்தது? ஒரு மாதிரி லைட்டா சில்லுங்கிற மாதிரி தெரிஞ்சு ஆனா பட்டன் தேர்ந்துட்டது. கருப்பா இல்லையா? போட்டு தீத்து தீத்து நம்ம கண்ணை போட்டு செவன்னு ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அம்மா பாரு. ஐயோ கண்ணை மூடு. உண்மையாலுமே இந்த கண்ணு எனக்கு லைட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து போட்டுட்டு காட்டுறேன். சொல்லிட்டு போடு. கீழே மை வைப்பாங்கல்ல அது. அது எரியுது கண் அம்மாவுக்கு. இதுல வேறதான். இது மூடுறேன். சரி போட்டுட்டு பார்க்கலாம். ஏமா தொடச்சிட்டீங்க? கண்ணு எரியுதாப்பா? கண்ணை காட்டு. எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கு. கண்ணு லைட்டா சேர்ந்து மாதிரி தான் தெரியுது. எரியுது எனக்கு. சரி வேணாம் விட்டு அதை வைக்க தேவையில்ல. வேற ஸ்கிப் பண்ணிட்டு வேற பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ. இது என்ன கண்ணுக்கு வச்சிருப்போம். கண்ணுக்கு மேல மேல ஒரு பவுடர் மாதிரி தான். ஆனா கலர் பவுடர். கட்டு. என்ன மூடு? ஐயோ எப்படி மாறுது உனக்கு? எனக்கு சுத்தமா அறவே பிடிக்கவே இல்லை. துடி கூட எனக்கு பாப்பா போறான்றதுனால தான் சும்மா வந்து உக்காந்தேன். இதெல்லாம் ஒரு நாள் கூட போட்டது கிடையாது. போட்டது பிடிக்கவே இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் போடாதோன்னு நினைக்கிறதே தப்பு. அப்படி இல்ல, ட்ரை பண்ணி பாக்கலாம். உனக்கு இருக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி நீ போட்டது கிடையாது. ஏன்னா உன்னோட கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்ததா என்னன்னு கூட எனக்கு தெரியல. நார்மல் மேக்கப் தான், பவுடர் பொட்டுதான். ஆமா மூஞ்சி கண்ண விடுங்க. அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறதுனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றாங்க, பிடிக்கலன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவுக்கு மேக்கப் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரி பண்ணதான் பொண்ணு எந்த ஒரு வேலையும் அரைக்குறையா வந்து விடக்கூடாது. முடிச்சிருவாங்க கடைசியில. என்னம்மா மேக்கப்லாம் மூஞ்சி தாய் இதே ஒரு கோலம் பண்ணி மூஞ்சில புள்ளி வைக்காத ஏதோ ஒரு கோலத்தை பண்ணி வச்சுக்கிறேன். சொல்லு என்ன பண்ணிட்டியா? எல்லாம் கரெக்டா? பூவு பூவா வேணாம் வச்சுக்கமா. அது வை, அதுதான் முக்கியமா. வை மேக்கப் கூட பண்ண தேவையில்ல. ஆமா அழகா பண்ணிட்டு மூஞ்சி வர ஜெயிச்சு ஊத்து பாத்துக்கிறான். நல்லாதான் இருக்குது. நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்ல. இது என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் போனா கிராண்டா சாரி கட்டின்னு இந்த மாதிரிலாம் பண்ணி எவ்வளவு சூப்பரா தெரியுமா? கழுவிதான் ஊத்துவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. டவுன் சைட்ல வந்து நிறைய பேர் இந்த மாதிரிதான் செஞ்சு செய்வாங்க. ரோட்லயே இந்த மாதிரிலாம் மேக்கப் கொஞ்சம் கலரா இருக்கணும். அப்படிலாம் இல்ல அங்க, அதாவது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியதான். நான் இதுக்கப்புறம் எந்த இடத்துல இருந்தாலும் நான் மாற போறேன். இது எனக்கு பழைய ஸ்டைல் ரொம்ப பிடிச்சது. எனக்கு சும்மா ஜெயிஸ்டுக்கோசம் நான் வந்து உட்காந்துருந்தேன். எனக்கு துளி கூட பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஒருத்தவங்க மேக்கப் போட பார்த்து இன்ட்ரெஸ்டா ஆர்வமா வந்து போட்டுன்னு சொல்லி போட்டா அது ஒரு எப்படி சொல்றது, அழகா இல்லைன்னாலும் அழகா இருக்கிற மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவங்க போட பார்த்து வேணான்னு சொன்னா போடுற இன்ட்ரெஸ்ட் எனக்கு பாதி போயிடுச்சு. அவங்க போட்டது நான் கரெக்டா போடுறேன். சின்ன பொண்ணு வந்து உட்காந்தா நீ மேக்கப் பண்ணா ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து ஏத்துக்க எல்லாத்தையும். நம்ம சொல்லு 40 வயசுக்கு மேல வந்து இவ்வளவு வந்து உட்கார வச்சு போடுன்னா எப்படி போட்டுக்கலாமா சொல்லுமா? இந்த மேக்கப் ஜெயிஸ்டுக்கோசம் இந்த மேக்கப் வேற இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேக்கப் கேவலமா இருந்தாலும் சொல்லுங்க, மனசு சந்தோஷமா தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கவே இல்லை, அதனால தான் நான் சொல்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சாமி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு இருந்தேன். பாய்.